ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து தான் கேட்டுருக்கோம். பிரதிவாரமும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 37வது வாரமாக நாம இப்போ யாருடைய அனுபவத்தை கேட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எஸ் நடராஜன், லண்டன் அங்க இருக்கார். அவருடைய அனுபவங்களை தான் நாம கேட்டு இருக்கோம். நம்ம கடுமையான கேன்சர் வியாதி வருது அவருக்கு. அடுத்ததா ஒரு 3 வாரமான ஆகணும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்றார் டாக்டர். அதனால அவர் அந்த 3 வாரத்துக்குள்ள நான் இந்தியா கிளம்பிட்டு என்னுடைய குருநாதரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறார். அவரோட ஒய்ஃபையும் ஐஷண்டு மகனையும் ஐஷண்டு கிளம்பிடுறார். அவர் சிங்கேரிக்கு வரார். ஸ்ரீ குருநாதரை நேரில் பார்க்குறார். அவர்கிட்ட முதல்ல ஆசி வாங்கிக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, அவருடைய அருள் முன்னாடி எந்த வியாதியானாலும் பஸ்பமாகிடும் அப்படிங்கிற தெளிவு அவர்கிட்ட பரிபூர்ணமா வச்சுருக்கார் அவர். அதனாலதான் குருநாதரை தேடி ஓடி வரார். அங்கேருந்து ஆச்சாரியால பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு விஷயத்த அவர் சொல்றார். இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு, நான் காரியமா இங்க வந்துட்டேன் சுவாமி, இனிமே என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களோட ஆசீர்வாதத்தின் படிதான் அப்படின்னு விண்ணப்பிச்சுக்கிறார் அவர். அறுவை சிகிச்சை செஞ்சுட்டா பல பயங்கரமான பக்க விளைவுகள்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அளவும் பரவ ஆரம்பிச்சுடுத்துன்னா கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற விவரத்தெல்லாம் எடுத்து சொல்றார் ஆச்சாரியாளுக்கு. ஆச்சாரியால் முழு விவரத்தையும் எப்படி கேட்டுக்கிறான்னா, தாயினும் சால பறிந்து கேட்டுக்கிறாராம். ஆச்சாரியாள் பதில் சொல்றார். நம்ம ஆச்சாரியாள் நம்ம கேட்டு ஆச்சாரியால் பதில் சொல்றதெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அவருடைய அனுகிரக பாஷணத்துலலாம் அவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் சொல்றார், இந்த பாருப்பா, அதெல்லாம் ஒன்றும் பரவி இருக்காது, அது அப்படியே நின்று போச்சு. இப்போதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படிலாம் வந்திருக்கே, அதுலேயே உன்னை குணமாக்கிடுவா. இந்த நோய் உனக்கு வந்த சுவடே இல்லாம நீ முழுசா குணமாக்கிடுவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றான். அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஆச்சாரியாலோடைய தொனியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்கும் போதே நமக்கெல்லாம் சிலிர்த்து போயிடுது இல்லையா? அவர் ஆச்சாரியால் சொன்ன உடனே நடராஜன் சொல்றார், சுவாமி, இதுவரைக்கும் ஆபரேஷன் தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்றா. நான் உங்களை என்னைக்கோ சரணாகதி அடைஞ்சுட்டேன். என்னோட முன்வினை பயனால நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா அப்படியே ஆகட்டும். ஆனா எனக்கு இந்த உடலகம்பாவம்லாம் ஒழியணும் அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டி நிற்கிறார் நடராஜன். ஆச்சாரியாலும் அதுக்கு சொல்றா, அதுக்கு நான் உனக்கு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்றேன். இந்த வியாதி வந்ததே தெரியாதபடிக்கு சௌக்கியமா இருப்பேள்.
அப்படின்னு மலர்ந்த முகத்தோட ஆசை கூறி குங்கும பிரசாதத்தை தன்னோட சிரசில வச்சு தியானம் பண்ணி கொடுக்கிறா ஆச்சாரியாள். குருநாதர் இப்படி சொல்லி கொடுத்ததுமே எனக்கு இன்னும் தைரியம் வந்துடுத்துன்னு சொல்றார். பூரண தைரியம் வந்துடுத்துன்னு சொல்றார். அவர் லண்டன் திரும்புறார். முழுவதுமாக ஸ்கேன்லாம் பரிசோதனைகள், ஸ்கேன் உள்ளிட்ட மற்ற பரிசோதனைகள் எல்லாமே ஆரம்பமாகிறது. ஒரு கொஞ்ச நாளைக்கு பின்னாடி எல்லாம் முடிஞ்சு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா டாக்டரை போய் பார்க்கிறார். ஆனா டாக்டர்லாம் சொல்றா, நாங்க பயந்ததுக்கு மாறா இந்த வியாதி வேற எங்கேயுமே பரவல, அந்த சுரப்பியில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவ சொன்னதும் இவருக்கு குருநாதரோட ஆசீர்வாதம் தான் ஞாபகத்துக்கு வருது. மனசுக்குள்ள சொல்றார், ஸ்ரீ குரு பாகிமாம்னு சொல்றார். அடி மனசுல சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்கிறார், டாக்டர் இனி அடுத்தபடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். டாக்டர் சொல்றார், பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த சுரப்பியையே எடுத்துடுவோம். ஆனா அதுதான் சரியான வழியாகவும் இருக்கும். ஆனா இந்த சுரப்பி யூரினரி பிளாடருக்கு ரொம்பவும் பக்கத்துல இருக்கு. அதனால அந்த யூரினரி பிளாடர் மட்டும் அதை சுத்தியுள்ள பகுதிகள்லாம் சேதாரமாக வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்றார். இவரும் வேற வழி இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார், இருக்கு, இப்போ புதுசா ஒரு டெக்னாலஜி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு டாக்டர். இதை கேட்டதும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. நமக்கும் அப்படிதான் இருக்கு இல்லையா? குருநாதர் சொன்னாரு, இப்பதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது இந்த வார்த்தையை கேட்டதும். டாக்டர் சொல்லிண்டே போறார், இந்த புதிய முறைப்படி தாலியம் எனப்படும் கதிர்வீச்சு பொருளை ஒரு சின்ன ஊசிகளின் மூலம் அந்த சுரப்பியில ஒரு துப்பாக்கி போன்ற சாதனத்தின் மூலமா சொருகிடுவாளாம். அதாவது எப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தி குண்டூசியை சொருகினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குமாம் அது. அந்த ஊசிகளிலிருந்து வெளியாகும் அணுக்கதிர் அலைகள் அந்த சுரப்பியில இருக்கிற கேன்சர் கிருமிகளை மொத்தமா செயலிழக்க வச்சுடுமா. அப்படி வச்சுட்டா அந்த திசுக்கள்லாம், புற்றுநோய் திசுக்கள்லாம் பூரணமா அழிஞ்சுடுமா. இந்த டைப் ரொம்பவும் புதுசானது, அப்புறம் நம்பிக்கையானது. அறுவை சிகிச்சையில் உள்ள பக்க விளைவுகள்லாம் இதுல கிடையவே கிடையாது, வராது அப்படின்னு சொல்றார். அவர் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணத்தான் அந்த டாக்டர் தான் இந்த முறையினை கண்டுபிடித்து உலக புகழ் பெற்றவர் அப்படிங்கிறது பல ஆய்வு கட்டுரைகளையும் எழுதி பெரும் பெயர் பெற்றவர். அவரே தான், அந்த டாக்டர் தான் சொல்றார். இத அவருக்கும் மேல இருக்கிற அந்த டாக்டர் முதலையே தீர்மானம் பண்ணிட்டார். குரு அப்படிங்கிற டாக்டர் முதலையே தீர்மானம் பண்ணிட்டார் இவருக்கு எந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு. குருவோட அருளால் டாக்டர் சொன்னது போல சிகிச்சை பண்ணிக்கிறார். ஒரே மாசம்தான் பூரண குணமாக்கி எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி வாழ்ந்துருக்கார் நடராஜன். இப்போதும் அவருக்கு கேன்சர் குணமாயிடுத்து அப்படின்னா, அதுவும் வரக்கூடாத இடத்துல பரிபூர்ணமா குணமாயிட்டார் அப்படின்னா யாருமே நம்ப மறுக்கிறாளாம். அத அந்த அளவுக்கு தன்னோட அருளால் என்னை குணப்படுத்தி வாழ வைத்த வள்ளல் அந்த சர்க்குருநாதனை நான் என்னவென்று போற்றுவதுன்னு கேட்கிறார். இதையெல்லாம் அவர் மறுபடியும் சிங்கேரிக்கு ஆச்சாரியால்கிட்ட எல்லாத்தையும் சொல்றார், நடந்த எல்லாத்தையும். அதுக்கு ஆச்சாரியலோட பதில் என்னவா இருந்திருக்கும்? நான் என்னப்பா பண்ணேன், எல்லாம் சாரதாம்பாலோட கிருப்பை அப்படின்னு தானே சொல்லுவார். ஒரு சிரிப்பு சிரிப்பர், அவ்வளவுதான். அதை தாண்டி நான் பண்ணினேன்
அப்படின்னு அவர் என்னைக்குமே நினைச்சதும் கிடையாது, அவர் சொன்னதும் கிடையாது இல்லையா? எப்பேற்பட்ட அருளை கொடுத்திருக்கார் அந்த நடராஜன் அவருக்கு ஆச்சாரியார். இப்படி இன்னும் எத்தனையோ 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 அனுபவங்கள் பல பேருக்கு நம்ம வரிசையா எல்லாத்தையும் கேட்க போறோம். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்போம். ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.